ஹலோ guys, I am from Upskill Academy. இந்த சீரீஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருக்க while loop பத்தி தான் பார்க்க போறோம். சோ போன சீரீஸ்ல for loop பத்தி பார்த்தோம். இந்த சீரீஸ்ல while loop and do while loop பத்தி பார்க்கலாம். இதுதான் while loop ஓட ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஐயோட வேல்யூவை தனியா இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். தென் while குள்ள கண்டிஷன் கொடுப்போம். அந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் குள்ளார போகும். இல்லைன்னா என்ன ஆகாது அப்படின்னா எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் உள்ளாரே போகாம வெளியில வந்துடும். சோ ஃபார் லுக்கும் while லுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா எத்தனை ஐட்ரேஷன் எனக்கு வேணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ஃபார் லுக் யூஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா while லுக் யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஃபார் லுக்ல இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம ஃபார் லுக்கோட ஸ்ட்ரக்சருக்குள்ளாரே கொடுத்துருவோம். ஆனா whileோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா இனிஷியலைசேஷன் தனியா பண்ணிக்கலாம். தென் whileக்குள்ளார கண்டிஷன் கொடுப்போம். இன்கிரிமெண்ட் வேணும்னா நம்ம while லூப்புக்குள்ளார இன்கிரிமெண்ட் பண்ணிக்கலாம். சோ இங்கேயுமே என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதே 10 நம்பர்ஸ் தான் பிரிண்ட் பண்ண போறோம். அதுக்கு எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா தனியா இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். தென் கண்டிஷன் கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவோம். எனக்கு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஐயோட வேல்யூ எனக்கு இன்கிரிமெண்ட் ஆகும். சோ இப்ப சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 1ல இருந்து 10 எனக்கு பிரிண்ட் ஆகும். சோ ஃபார் லுக்கும் while லுக்கும் இதான் டிஃபரன்ஸ். இல்ல உங்களுக்கு வந்து ஈவன் நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னா i பிளஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஈவன் நம்பர்ஸ் இல்ல ஆட் நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகும். இதே நீங்க 0ல இருந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஈவன் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். சோ இப்ப ரன் பண்ணோம்னா எனக்கு 0, 2, 4, 6, 8 and 10 பிரிண்ட் ஆயிருக்கு. 1ன்னு கொடுத்ததுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா எனக்கு 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் போது ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ எனக்கு 1ஆ இருக்கும். சோ 1 பிளஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வரும்போது எனக்கு 3ன்றது பிரிண்ட் ஆகும். எனக்கு ஆட் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகுது. அதே 0ல இருந்து கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஈவன் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். சோ இந்த மாதிரி தான் while loop ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் do while loop பத்தி பார்க்கலாம். இந்த do while loop என்னன்னு சொல்லிடணும் அப்படின்னா எக்ஸிட் செக் லூப் அப்படின்னு சொல்லிடணும். இதுக்கு முன்னாடி பார்த்த பார் லூப்பும் while லூப்பும் எனக்கு கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு உள்ளார போயிருக்கும். ஆனா இந்த do while loop என்னது அப்படின்னு எக்ஸிட் செக் லூப். சோ எக்ஸிட் செக் லூப் அப்படின்னா என்னன்னா ஈவன் எனக்கு கண்டிஷனே ஃபால்ஸா இருந்தாலும் எனக்கு அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரிண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் கண்டிஷனை செக் பண்ணும். ஏன் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சரே என்ன இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதை ஃபர்ஸ்டே டூல கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன வரும் அப்படின்னா while எனக்கு பிரிண்ட் ஆகும். சோ இதான் do whileோட ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா in i ஈக்குவல் டு 1 ஐயோட வேல்யூ எனக்கு 1 ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டூல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஐட்ரேஷன். தென் while வந்து எனக்கு ஐயோட வேல்யூ 10 விட கம்மியா இல்ல ஈக்குவலா இருந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ணணும். சோ ஒருவேளை எனக்கு நான் 11 கொடுத்தாலுமே நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணா எனக்கு என்ன ஆயிருக்கு அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. இதே நான் whileல இல்ல ஃபார் லூப்ல கண்டிஷன் அதாச்சும் ஐயோட வேல்யூ நான் அதிகமா கொடுத்துருந்தேன்னா எனக்கு என்ன காட்டியிருக்கும் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ளாரே போகாம வெளியில வந்திருக்கும். ஆனா do whileல அப்படி கிடையாது. ஈவன் கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தாலும் எனக்கு அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சு எனக்கு பிரிண்ட் ஆகும். சோ இப்போ ஐயோட வேல்யூ என்ன கொடுக்கலாம்னா 1ன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு சோ பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 1ல இருந்து 10 நம்பர்ஸ் வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இதான் என்ட்ரி செக் லூப்பும் எக்ஸிட் செக் லூப்பும் இருக்க டிஃபரன்ஸ். லூப்பிங்ல 3 டைப்ஸ் ஆஃப் லூப்பிங் இருக்கு. ஒன்னு பார் லூப், while loop and லாஸ்ட் வந்து do while loop. For further course details, contact us.